கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 14 வசனம். சங்கீதம் 34:14. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் தேவன் நமக்கு 4 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த 4 கட்டளைகளையும் தவறாமல் நம் வாழ்வில் கடைப்பிடித்து வருவோம் என்றால் தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக வாழ்வோம். அவருடைய 4 கட்டளைகள் என்ன? அவற்றை நாம் எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். தீமையை விட்டு விலகு, நன்மையே செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாய் இரு என்கிறது பொது மொழிபெயர்ப்பு. அதாவது முதலாவது கட்டளை தீமையை விட்டு விலக வேண்டும். நாம் அறவே தீமையை, அதாவது பாவத்தை, தவறான செயல்களை விட்டுவிட்டு வாழ்வில் பிழைபடாது நன்மையான பாதையை தெரிந்தெடுக்க வேண்டும். நமது மனதிலும் செயல்களிலும் பாவத்தை தவிர்க்க வேண்டும். உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம் கூறுவதை உபாகமம் 13 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசுவதே மிக பெரிய தீமை. இதை விட்டு விலக வேண்டும். அடுத்ததாக நன்மை செய்ய வேண்டும். அதாவது நன்மையான செயல்களை செய்ய வேண்டும். இது மற்றவர்களுக்காக சேவை செய்தல், அன்பு, தயை, கருணை போன்ற செயல்களை செய்வதை குறிக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று நீதிமொழிகளும் நமக்கு அறிவுறுத்துகிறது. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை என்று நீதிமொழிகளும், நன்மை செய்ய படியுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியும் கூறுவதை கவனியுங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று பவுலடிகளாரும் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு வாக்களிக்கிறார். நன்மை செய்வதனால எத்தனை ஆசீர்வாதங்கள் பார்த்தீங்களா? அடுத்ததாக 3வது சமாதானத்தை தேட வேண்டும். நமது வாழ்க்கையில் சமாதானத்தை நாட வேண்டும். மன அமைதியை, உறவுகளில் அமைதியை, சமாதானத்தை மற்றும் பொதுவாக உலகில் அமைதியை உறுதியாக கொள்ள வேண்டும். அதுவே தேவனின் சித்தமாகும்.
சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று சங்கீதம் 37:11 வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்வில் சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் சாந்த குணமுள்ளவர்களாய், நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை என்றும், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அனுதினமும் தேவ சமூகம் அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து நேசித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் பரிபூரண சமாதானம் கிடைக்கும். இதை ஒத்துக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூறியிருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் நமது வாழ்க்கையில் சமாதானத்தை காத்துக்கொண்டு நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடனும் சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் அன்புடனும் பழக வேண்டும். 4வதாக, சமாதானத்தை தொடர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது சமாதானத்தை தேடுவது மட்டும் போதாது, தேடி கண்டுபிடித்த சமாதானத்தை தொடர்ந்து நிலை நிறுத்தவும் அதை தொடரவும் வேண்டும். பிரச்சனைகள் அல்லது சண்டைகள் ஏற்படும் போதெல்லாம் நிதானமாக சமாதானமாக சிந்தித்து அதை பாதுகாத்து கொள்வது முக்கியம். நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு என்று பொது மொழிபெயர்ப்பில் கூறியிருப்பதை கவனியுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று பவுலடிகளார் நமக்கு அறிவுரை வழங்குகிறார். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் நமக்கு அறிவுரை வழங்குகிறார். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி கூறுவதையும் நீங்கள் கொஞ்சம் மனதில் வைங்க. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாகச் செய்வார். எத்தனை அற்புதமான ஆசீர்வாதங்கள் பாருங்க. அதாவது தீமையை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளும்போது எத்தனை எத்தனை அற்புதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவேன் என்று தேவன் வாக்களித்திருக்கிறார். கவனிச்சிங்க இல்லைங்களா? ஸோ இன்றே அவர் சமூகம் அமர்ந்து அவர் கரத்தில் முழுமையாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஓகேங்களா? அவரே நம்மை தீமையிலிருந்து விலக்கி நன்மை செய்ய ஊக்குவித்து சமாதான கட்டினால் நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.